பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று தொடங்க இருக்கிறது. 7 மணிக்கு சரியாக இந்த போட்டிகள் தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தில் இந்த வாடிவாசலில் இதற்கான பூஜை நடந்து வருகிறது. இந்த வாடிவாசலில் சரியாக இன்னும் ஒரு 7 மணிக்கு இந்த போட்டிகள் தொடங்க இருக்கிறது. இந்த வாடிவாசலுக்கு பின்புறம் அதாவது புறவாடி பகுதியில் நீண்ட வரிசையில் காளைகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு தற்பொழுது அதற்கான அந்த காளைகள் எல்லாம் வரிசையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. டோக்கன் வழங்கப்பட்ட காளைகளில் அந்த ஒவ்வொரு டோக்கன்லையுமே அதற்கான ஒரு QR கோடு இருக்கும். அதிலே காளையினுடைய விவரம், காளையினுடைய பெயர், காளையினுடைய உரிமையாளர்கள் பெயர் எல்லாமே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது போன்ற போலியாக யாரும் அது போன்ற டோக்கனை உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த QR கோடு போன்ற பதிவு செய்த டோக்கன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பரிசோதனை செய்து தான் காளைகள் ஒவ்வொன்றாக இந்த வாடிவாசல் வழியாக அனுப்புவார்கள். அதே போல வாடிவாசலில் இதற்கு முன்பு இருந்த வாடிவாசலில் சற்று அகலம் அதிகமாக இருந்தது. இதனால் வாடிவாசல் வழியாக வரக்கூடிய ஒரு சில காளைகள் திரும்பி செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இதனால் காலதாமதம் ஏற்படும். எனவே அவற்றை தவிர்ப்பதற்காக இந்த வாடிவாசலில் சற்று குறுகலான ஒரு வழியை இந்த முறை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போல் பல்வேறு பரிசு பொருட்கள் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி கோப்பைகளை பார்க்கலாம். இந்த வெற்றி கோப்பைகள் வெற்றி பெறக்கூடிய வீரருக்கும் அதே போல் வெற்றி பெறக்கூடிய சிறந்த காளைக்கும் இந்த வெற்றி கோப்பைகள் வழங்கப்படும். அதே போல் 2 தலா ஒரு மாடுபிடி வீரர், சிறந்த மாடுபிடி வீரர் மற்றும் சிறந்த காளைக்கு கார் பரிசாக தமிழக முதலமைச்சர் சார்பில் இந்த கார் பரிசாக வழங்கப்படுகிறது. 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2 கார்கள் கொண்டு இந்த பரிசுகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து பல்வேறு பொருட்கள், சைக்கிள், ஃபேன், குக்கர் உள்ளிட்ட பொருட்கள் போல் தங்க காசு முக்கிய நபர்கள் சார்பில் வழங்கக்கூடிய தங்க காசு எல்லாமே அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பரிசுகள் இங்கே இருக்கிற பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் பரிசுகளாக கொடுப்பார்கள். ஆனால் பரிசுகள் கொடுப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் எடுத்து கொடுப்பதற்கு தாமதம் ஏற்படும் என்பதனால அனைத்து பரிசுகளுக்கும் ஒரு டோக்கனாக கொடுத்து விடுவார்கள். அந்த டோக்கனை வைத்து கொண்டு அதற்கு பிறகு இந்த பரிசுகளை அவர்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை பார்க்கலாம். இந்த களம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல, ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறக்கூடிய இடத்துல தேங்காய் நார்கள் கொண்டு களமாடுவதற்கேற்ற வகையில் இந்த பகுதியில் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள்.